பொதுவாகவே நியூ இயர் அப்படின்னா நிறைய பேர் ஏதாவது நல்லதாக புதுசாக தொடங்குவோம் அப்படின்னு முடிவு செய்வோம். பணம் கண்டிப்பாக வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. இன்றைக்கு வாழ்க்கையில் உயரத்தில் இருக்கிறவங்களை கேட்டால் சின்ன வயசில் இள வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டதாக சொல்லுவாங்க. சின்னதாக தொழிலை ஆரம்பித்து வருஷக்கணக்கில் தொடர்ந்து நல்ல முறையில் செஞ்சு இன்றைக்கி உயர்வான நிலையை அடைஞ்சதாக சொல்லுவாங்க. வாழ்க்கையில் சவால்களை சந்திக்கும் போது பொறுமையாக இருங்க, முயற்சியை விடாதீங்க. ஏன்னா இந்த ரெண்டும் தான் உங்கள் வெற்றியை கட்டமைக்கும் கற்கள் என்று ரத்தன் டாட்டா சொல்லியிருக்காரு. வெளிநாடுகளில் பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் டைம் வேலை பார்ப்பாங்க, ஹோட்டலில், பெட்ரோல் நிலையங்களில். அதே மாதிரி வீட்டில் பண கஷ்டம் இல்லைன்னா பெற்றோருடைய பாரத்தை குறைக்க விரும்புகிறேன்னு நிறைய இளைஞர்கள் இளம்பெண்கள் சொல்வீங்க. அவங்களும் ஏதாவது சொந்தமாக தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிற இளைஞர்களும் குறைந்த முதலீட்டில் தொடங்கக்கூடிய பகுதி நேர பார்ட் டைம் தொழில்கள் சிலவற்றை பார்க்கலாம். பெரும்பாலும் சென்னை போன்ற பெருநகரங்கள் அதன் புறநகர் பகுதிகளில் செய்யக்கூடிய தொழில்கள் இவை. ஒருவேளை நீங்கள் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை போன்ற நகரங்களில் படித்து கொண்டிருந்தால் அல்லது ஏதாவது நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் இவற்றை முயற்சி செய்து பார்க்கலாம். படிப்பு முடியும் வரை செய்யலாம் அல்லது பகுதி நேரமாக ஆரம்பித்து முழு நேர தொழிலாகவும் விரிவாக்கி கொள்ளலாம். வீடியோவை முழுவதும் கேளுங்கள். ஓரளவுக்கு இப்போது நன்றாக நடக்கக்கூடிய பகுதி நேர தொழில்களை ஆராய்ந்திருக்கிறோம். இதில் ஏதாவது ஒரு தொழில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் என்றால் நமக்கு எதில் ஆர்வம் இருக்கிறதோ அதில் ஈடுபட்டால்தான் முழு மனதுடன் சலிப்பில்லாமல் களைத்து போகாமல் செய்ய முடியும். ஆகவே எந்த தொழில் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கிறது என்பதை கண்டுகொள்ள வீடியோவை முழுவதும் பாருங்கள். இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனையாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு உணவுக்குத்தான் இருக்கிறது. அதுவும் நீங்கள் தஞ்சாவூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி என்று வேறு பகுதிகளில் இருந்து சென்னை போன்ற பெருநகரத்திற்கு வந்திருந்தால் உங்கள் பகுதி பாரம்பரிய உணவினை தயாரிக்கலாம். மாலை வேளைகளில் பகுதி நேரமாக செய்யலாம். சென்னை முழுவதும் பார்த்தீர்களானால் பானிபூரி தள்ளுவண்டிகள் இருக்கின்றன. இட்லி, சப்பாத்தி போன்ற கடைகளும் இருக்கின்றன. உங்கள் பகுதி பாரம்பரிய உணவை தயாரிக்க நீங்கள் கற்றுக்கொண்டால் கல்லூரி முடிந்த பிறகு அல்லது ஆஃபீஸ் போய்விட்டு வந்த பிறகு உங்கள் பாரம்பரிய உணவை சமைத்து விற்பனை செய்யலாம். உதாரணமாக தூத்துக்குடி போன்ற கடற்கரை பகுதிகளிலிருந்து நீங்கள் பெருநகரங்களுக்கு வந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் பகுதி கருவாட்டை வாங்கி வந்து வைத்து கருவாட்டு குழம்பு செய்யலாம். இட்லிக்கு தூத்துக்குடி கருவாட்டு குழம்பு என்ற காம்பினேஷன் போட்டீர்கள் என்றால் உங்களுக்கு என்று தனி வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். இது பெரிய அளவில் முதலீடு தேவையில்லாதது. இவற்றை எப்படி அறிமுகம் செய்வது என்பதையும் வீடியோவின் கடைசியில் பார்க்கலாம். அதே போன்று திருநெல்வேலி அல்வா, இப்போது அது பாக்கெட்டுகளில் கிடைக்கிறது. ஆனால் உங்களுக்கு அல்வா கிண்டும் முறை தெரிந்தால் தினமும் மாலை பொழுதில் அல்வா கிண்டி அதை துண்டு வாழை இலையில் வைத்து கொடுக்கலாம். சூடான அல்வாவை இலையில் வைத்து சாப்பிடுவது நல்ல மனமாக, நல்ல அனுபவமாக இருக்கும். இவற்றை நீங்கள் சாலையோர மண்டிகளில் வைத்தும் விற்கலாம். வண்டி இல்லாமல் உங்கள் அறையில் தயாரித்து வருகிறவர்களுக்கு கொடுக்கலாம். கோலா உருண்டை, தவள அடை, மாசி துவையல், செட்டிநாடு உருளை வறுவல், இதுபோன்று உங்கள் பகுதி பாரம்பரிய பண்டங்கள் எதுவாக இருந்தாலும் தஞ்சாவூர், கோவில்பட்டி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் என்ற அடைமொழியுடன் சேர்த்து பெயரிடலாம். இவற்றுக்கு பெரிய முதலீடு அவசியமில்லை. கல்லூரிக்கோ அலுவலகத்துக்கோ சென்று வந்து நீங்கள் செய்யலாம். அடுத்து ஈவெண்ட் பிளானர். இப்போது பர்த்டே, ஃபேர்வெல், கிராஜுவேஷன், கிரகப்பிரவேசம் என்று அநேக குடும்ப அலுவலக விழாக்கள் நடக்கின்றன. விழாக்களுக்கு குறைவில்லை. அதுவும் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை போன்ற பெருநகரங்களில் இதுபோன்ற விழாக்கள் அதிகம். இந்த விழாக்களை ஏற்பாடு செய்யும் வேலையை நீங்கள் செய்யலாம். இதற்கு மொபைல் ஃபோன் மட்டுமே போதும். அனைவரும் பெரிய மண்டபம் பிடித்து பிள்ளைகளின் பிறந்த நாளை கொண்டாடுவது இல்லை. வீட்டில் கொண்டாடுவோர் அநேகர். நீங்கள் இருக்கும் பகுதிகளில் இதுபோன்ற விழாக்களுக்கு தேவையான ஷாமியானா, டெக்கரேஷன், லைட்டிங், வீடியோ, சாப்பாடு, கேக், ஸ்நாக்ஸ் போன்ற அனைத்தையும் நீங்கள் ஏற்பாடு செய்யலாம். இதற்கு ஒவ்வொரு தொழிலையும் செய்வோரிடம் அறிமுகம் மட்டும் போதும். முதல் முறை செய்யும் போது செலவினை கூடிய மட்டும் சரியாக கணித்து உங்களுக்கு தேவையான தொகையையும் சேர்த்து விழா நடத்துகிறவர்களிடம் கூறிவிடுவது முக்கியம். முதலிலேயே பெரிய விழாக்களை எடுக்காமல் சிறிய விழாக்களை சரியாக செய்தால் பெரிய விழாக்களை செய்வதற்கான நம்பிக்கையும் அனுபவமும் கிடைக்கும். அடுத்து டியூஷன். நீங்கள் கல்லூரியில் படிக்கிறவர்களாக இருந்தால் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியருக்கு தனிப்பயிற்சி வகுப்புகள் நடத்தலாம். இப்போது நகர்ப்புறங்களில் டியூஷன் தேடி அலைகிறவர்கள் அநேகர். நீங்கள் பிஏ, பிஎஸ்சி அல்லது எம்ஏ, எம்எஸ்சி படித்து கொண்டிருந்தால் அல்லது பிஇ படித்து கொண்டிருந்தால் உங்களுக்கு என்ன பாடத்தில் ஈடுபாடு அதிகமோ அதை பள்ளி மாணவர்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்கலாம். 10ஆம் வகுப்பு வரை எல்லா பாடங்களையும் சொல்லிக் கொடுக்கலாம். +1, +2 என்றால் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பாடங்களுக்கும் அக்கவுண்டன்சிக்கும் அதிக வரவேற்பு இருக்கிறது. இதில் மற்றவர்களோடு பழகும் திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆங்கில பேச்சு பயிற்சி இல்லை என்று நீங்கள் பயப்பட தேவையில்லை. மாணவர்களுடன் பழகும்போது உங்களுக்கு பேச்சு பயிற்சியும் கிடைக்கும். சரி,
இவற்றை எப்படி விளம்பரம் செய்வது என்று நீங்கள் கேட்கலாம். இது சோசியல் மீடியா உலகம். உங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலேயே விவரங்களை கொடுக்கலாம். இரண்டாவது, வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங். உங்களை பற்றி தெரிந்தவர்கள் மற்றவர்களுக்கு அவர்களாகவே கூறுவார்கள். சில தொழில்களுக்கு மொபைல் எண் தெரிந்ததும் அனைவரையும் வாட்ஸ்அப் குரூப்பாக இணைத்து உங்கள் தயாரிப்புகளை பற்றி விவரம் கொடுக்கலாம். வாய்ப்பு வருவதற்காக காத்திருக்காதீர்கள், நீங்களே வாய்ப்பை உருவாக்குங்கள் என்றும் ரத்தன் டாடா சொல்லியிருக்கிறார். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று தீர்மானித்து விட்டால் ஐடியாக்கள் தாமாக வரும். புதிய ஆண்டில் நீங்கள் சாதிக்க வாழ்த்துக்கள். இதுபோன்ற பிசினஸ் ஐடியா வீடியோக்களை, நேர்முக பேட்டிகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.